நிக்கிறாரு. இங்க நடக்கிறது எல்லாமே இந்த கோவில் பூசாரி கனவுல அந்த அழகர் சொல்றாரு, என்னை திருடி செல்வதற்காக 18 மந்திரவாதிகள் என் கருவறையில் மறைந்து உட்கார்ந்து இருக்காங்க, என்னை காப்பாற்றுன்னு அந்த அழகரும் சொல்றாரு. இவர் இந்த பாண்டிய நாட்டு அரசர்கிட்ட போய் இதை நான் சொல்றாரு. அந்த அரசரும் ஒரு வழி கண்டுபிடிச்சு தினந்தோறும் அந்த பிரசாதம் வைக்கிற அந்த பொங்கல்ல நிறைய மிளகு சேர்த்து வைக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்ட அந்த 18 மந்திரவாதிகளுக்கு மிளகோட காட்டத்தினால அவங்க கண்ணில பூசின அந்த மையினா அழிஞ்சு அவங்களோட உருவம்னா தெரிய ஆரம்பிச்சு. அந்த 18 மந்திரவாதிகளும் அந்த ஊர் மக்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. அந்த மந்திரவாதிகள் இந்த அழகரை எங்கள் நாட்டுக்கு கடத்த வந்தது உண்மைதான், ஆனா அந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்கினதும் உண்மைதான். அந்த 18ஆம் படியான் கருப்பும் வெளியில வராரு. எனக்கு இங்க இருந்து சேல தேசம் போக விருப்பம் இல்ல, அதனால இந்த கல்லழகருக்கு நான் காவலா இருக்கேன்னு சொல்றாரு. இந்த 18 மந்திரவாதிகளும் நாங்கள் எல்லாரும் செய்தது தவறுன்னு சொல்லி எந்த அழகரை நாங்கள் கடத்த சென்றோமோ அந்த அழகருக்கு காவலா நாங்க இருக்கோம், அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை இவங்க பிறவி பயனா எடுத்துக்கிட்டு அந்த அழகரை